திராவிட முன்னேற்ற கழக அரசு வேண்டுமென்றே ஜனநாயக சக்திகளை ஒடுக்குற வேலையை அதை செய்து. ஏற்கனவே பத்திரிகையாளர் அண்ணன் ஃபெலிக்ஸ் அவர்களையும் சகோதரர் சாட் இவரு அந்த நம்ம இப்ப சமீபத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்ல, ஆமா சவுக்கு சங்கர் அவர்கள், இவங்களையெல்லாம் அச்சுறுத்துற மாதிரி இவரையும் அச்சுறுத்தலான்னு அரசு நினைக்குது. ஒரு ஜனநாயக விரோத செயலை அரசு செய்து அவர் எந்த இடத்துலயும் முன்னாள் முதலமைச்சரையோ யாரையும் இழிவுபடுத்தி எதையும் பேசல. அந்த கூட்டத்துல நாங்கெல்லாம் இருந்தோம். அவர் ஒரு பாட்டு ஏற்கனவே உலாகிற பாட்டை எடுத்து பாடுறாரு. அந்த பாட்டு எப்படி அவதூறாயிரும்? அது எந்த அவதூறும் இல்ல. இது வேணும்னே மாற்று கருத்து உள்ளவங்க, மாற்று சிந்தனை உள்ளவங்களை அடக்குற வேலையை திராவிட முன்னேற்ற கழக அரசு, ஐயா ஸ்டாலினுடைய அரசு செய்து, அதை தாண்டி தம்பி துரைமுருகனை கூப்பிட்டுட்டு வர்ற பாதையில, மதுரையில இருந்து கூட்டிட்டு வர்ற பாதையில துவரங்குறிச்சி பக்கத்துல பெரிய விபத்து ஒன்ன தற்காலிகமா உருவாக்கி அவரோட உயிருக்கு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கு. அது ஒரு பெரிய பயத்தை எங்களுக்கு ஏற்படுத்துது. இது அரசுக்கு எதிராக இருக்கிறவங்கள ஒரு அச்சுறுத்துற வேலையை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறது தான் நம்ம பாக்குறோம் இதுல. ஓகே சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.